முடிந்தால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு விலகும்படி செய்யும். இதான் ஒரு மரியாளுடைய மகனினுடைய கதறல். நினைத்து பார்த்தால் அவ்வளோ பயம், அவ்வளோ மரணத்தினுடைய அந்த பலி. நினைத்தாலே கண்ணீர் வருது, வியர்வை வருது, அவருடைய முகமெல்லாம் இரத்தமாக சிவந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஜெபித்தார். மரண பரியந்தம் பாடுபடுகிற அந்த ஒரு சூழ்நிலை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக. ஆனாலும் அவரை சொல்கிறார், ஆனாலும் பிதாவே உம்முடைய சித்தப்படியே செய்யும். எதற்காக என்னை அனுப்பினீரோ அதை நீர் செய்த முடியும். அவ்வளவு வழியிலும் அவர் சொல்கிறார். ஒரு வாதங்கத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திவிட்டு ஆனாலும் உம்முடைய சித்தப்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கிலோ வெயிட்டுள்ள பச்சை மரத்தால் உருவான சிலுவையை இவ்வளோ மலையில் இவ்வளோ சுமக்கணுமே. ஏற்கனவே பெரிய வேளன் அந்த பாஸ்கா பண்டிகை பிறகு கைது செய்து உணவு கொடுக்காமல் அடித்து சித்திரவதைப்படுத்தி வெள்ளிக்கிழமை சிலுவையில் தொங்க விட்டு புதைக்கிற நிகழ்வு. அப்போ இவ்வளவு நேரம், எவ்வளோ மணி நேரம்? கிட்டத்தட்ட 2 days, 48 மணி நேரம் ஒரு சரீரம் சித்திரவதையினால் போராடப்படுகிற சூழ்நிலை, அடிக்கப்படுகிற சூழ்நிலை உணர்ந்தால் பயம் வரத்தான் செய்யும். ஒரு டாக்டரு இத்தனை மணிக்கு நீ செத்து போவேன்னு சொன்னால் அந்த ஆத்துமா எப்படி பதறும், எப்படி கதறும்? அதே மாதிரி கதறின ஒரு கதறலைத்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எதற்காக அனுப்பினீரோ அதை நீர் செய்யும் என்று தன்னையே தேவன் ஒப்பு கொடுத்த நாள். இவர் தேவனா மாறினால் அந்த சம்பவம் நடக்காது. ஆனால் மரியாளுடைய மகனாகவே அதை சுமக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தை பார்க்க முடிகிறது. ஆனாலும் மணுமகன் கூட இருக்கும்போது அப்போஸ்தலருக்கு கவலை இல்லை. என்ன தேவன் கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கும்போது அப்போஸ்தலருக்கு கவலை இல்லை. அவைதான் அவளுக்கு நல்லா தூக்கம். நான் போகிறேன் ஐயா, என்னை கைது செய்து கொண்டு போகிறாங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் குரட்டை போட்டு தூங்கினாங்க. இன்றைக்கும் அப்படி தான். அவரவருடைய காரியங்களுக்காக அவரவர் ஜெபிக்கணும். பரிசுத்தமான ஒரு ஜெபம் மேலெடுக்க வேண்டும். தங்களுடைய தேவைகளுக்காக எல்லாவற்றிற்கும் பரிசுத்தமாகவருக்கு ஜெபிக்கணும். இல்லை, குரட்டை போட்டு தூங்குகிற ஜெபங்களை தான் பார்க்க முடிகிறது. ஜெபத்தை ஆரம்பித்தால் கொட்டாய் வாய்க்குள்ளிருந்து வெளியே வருது. துஷ்டன்ட்டு அதானே வரும், துன்மார்க்கன்னு அதானே வரும். பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை நரகத்தின் வாழ்க்கையின் ஒரு அடையாளம். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணா எவனும் உங்களை அழிக்காமல் இருப்பதற்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு பிடிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலரை தேடினார்கள். அவர்கள் சிதறி ஓடினார்களே. ஜெபம் இருந்திருந்தால் அந்த இரவு நேரத்தில் அவருக்கு ஒப்பாய் ஜெபம் பண்ணி இருந்தால் இவர்களும் நேரிட்டு இருப்பார்கள். என்னையும் பிடிச்சிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னையும் சிலுவையில் அறைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணப்பக்குவம் அந்த அப்போஸ்தலருக்கு வரவில்லை. உலக மனிதர்களைப் போல பின்னிட்டு போன அந்த செய்தியைத்தான் பார்க்கிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு உபத்திரங்கள் வருது என்று சொன்னால் தேவனுடைய முகத்தை பார்ப்பதில்லை, உலகத்தினுடைய முகத்தை தான் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் வழியை தேடுகிறோமே தவிர பரலோகத்து போக வேண்டும் என்ற வழியை இந்த உலகத்தில் நீங்கள் தேடுவதில்லை. அது மிகவும் குறைவு. அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. மேலும் வாசிப்போம் சில வேத வசனங்கள் கூட.
63. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படிக்கு ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்கிறார். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? அடுத்த பதில், அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாகத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கேயும் அதே தீர்க்க தரிசனம்தான். பிலாத்து தேவனை விசாரிக்கிறான், நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனா அப்படின்னு ஆணையிட்டு சொல்லு, நான் ஆணையிட்டு கேட்கிறேன். அவனுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா தேவனை நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உலக பிரகாரமான ராஜ்யபாரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே உலக சப்தத்திற்கு செவி கொடுத்து தேவனை கையளித்த பிலாத்து. ஆனால் அவனுக்குள்ள சந்தேகம், இவர் தேவகுமாரனோ? அதான் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் ஆண்டவர், ஆம் தேவகுமாரன் தான். ஆனாலும் மனுஷகுமாரனை தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார் உன்னிடத்தில், இல்லைன்னா நீ எல்லாம் என்ன விசாரிக்க முடியாது. ஆனாலும் இன்று முதல் சர்வ வல்லருடைய வலது பக்கத்தில் நான் அமரப்போகிறேன். ஏன்னா கொல்ல போகிறாங்கன்னு தெரியும். மனுஷன் செத்தா போனோம் பே. இங்கே தேவன் மரித்தால் அது உயிர்ப்பு. உயிர்ப்பு மட்டுமல்ல, 40 நாட்கள் உயிரோட வாழ்ந்து காண்பித்திருக்கிற தெய்வம். இந்த உலகத்தை உண்டாக்கினது நான் தான் என்று காண்பித்திருக்கிற தேவன். செத்த அப்படியே பரலவத்து போல 40 நாள் எல்லோருக்கும் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். மரித்தவன் வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறார். ஆகவே மறுபடியும் நான் மேகஸ்தம்பம் வழியாக வருவதை சகல ஜாதிகளும் காண்பார்கள் என்று வருகையை கோடிட்டு காட்டியிருக்கிறார். பிறப்பு அதிசயம், அவருடைய வளர்ப்பு அதிசயம், அவருடைய ஊழியம் அதிசயம், பந்தி அமர்தல் அதிசயம், ஒப்பு கொடுத்தல் அதிசயம், சிறைபிடித்தலும் அதிசயம், சிலுவை மரணமும் அதிசயம், அவருடைய இறப்பும் அதிசயம், உயிர்ப்பும் அதிசயம், வருகையும் அதிசயம். இனி இந்த வருகை மட்டும்தான் நமக்கு உண்டு. வருகை உண்டு என்பதை அன்றைக்கே சொல்லுகிறார். மேகஸ்தம்பத்தின் வழியாய் மறுபடியும் வருவார். வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகத்துடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் காண்பார்கள், அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும் என்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வருகையில் நம்ம இருக்கிறோம். எல்லாம் நடந்தது, இனி வருகை மட்டும் பாக்கி இருக்கிறது. அந்த வருகைக்கு ஆயத்தப்படுவோம், பரிசுத்தம் அடைவோம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய வேத வசனங்களை பின்பற்றி தகுதியை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ
தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி தேவனை பிடிக்கிற வேளையில் தன்னுடைய சீடன் ஒருவன் ஒரு சேவலுடைய காதை வெட்டும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லுவார். என்னை நான் காக்க வேண்டும் என்று என் பிதாவிடத்தில் வேண்டி கேட்டால் 10,000 தூதர்களை ஆண்டவர் இங்கே நிறுத்துவார் என்று சொன்னார். அந்த வெளிப்பாடை பார்க்கும்போது அந்த வார்த்தை இவர் தேவனாக பேசியிருக்கிறார். நான் ஒப்பு கொடுக்கப்படாவிட்டால் 10,000 தூதர்கள் என்னை காப்பதற்கு இங்கே பூமியில் இறங்கி வருவார். இந்த உலக பிரகார பட்டயமே அவசியம் இல்லைன்னு சொன்னார். அங்கே தேவனாக பேசுகிறார். இந்த கடைசி பயணத்தில் அவர் அநேக இடத்துல தேவனாய் பேசியிருக்கிறார். அந்த காதை வெட்டினதை மறுபடியும் எடுத்து பொருத்தினது ஒரு தேவன் என்பதற்கு ஒரு அடையாளம். பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தால் சாவு, பாவம் செய்கிறோம், பாவத்தால் சாவு என்பதனை சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னை காக்க வேண்டுமானால் தேவன் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். ஆனால் அந்த தேவன் என்னை ஒப்பு கொடுக்காமல் போனால் இவர்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் சித்தமாக இருந்திருக்கிறார். ஆகவே தப்பித்து போக அவர் விரும்பவில்லை. பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் அவர் கவனமாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். அவருடைய திட்டம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் அடைவது. அவருடைய நோக்கம் என்ன? பரிசுத்தம் அடைந்து மரித்து பரலோகத்தில் சென்று அவரை காண்பது. அதற்கு ஆயத்தப்படுங்கள். அவருடைய வருகைக்கு பின்பு நீங்கள் ஆயத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் எழும்பி நிற்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உம்முடைய கிருபை எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் காக்கும்படியாய், எல்லாரும் பரிசுத்தம் அடையும்படியாய் மனம் திருந்தி இந்த பாஸ்கா நாளிலே தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க கிருபை செய்யும். எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.